நீங்கள் செய்வது வாய்க்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் செய்கிற காரியம் அது ஜெயமாகணும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீங்களும் கூட அதுதான் எதிர்பார்க்குறீங்க. நான் செய்கிற காரியம் வாய்க்கணும். ஆனால் நிறைய காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணி பார்க்குறோம், வேலை காரியம் வாய்க்க மாட்டேங்குது. பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது. பிஸ்னஸ் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது. இந்த ஊழிய காரியம் வாய்க்க மாட்டேங்குது. நிறைய பேருடைய பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், வாய்க்க மாட்டேங்குது, காரியம் நடக்க மாட்டேங்குது. இதான் நிறைய பேருடைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே வாய்க்கும். உங்களுடைய குடும்ப காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், பிள்ளைகளுடைய காரியம், ஊழிய காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும்.